ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பல தியாகிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து அநேகருடைய ஜெபத்தினால் அநேகருடைய போராட்டங்களின் நிமித்தம் இந்திய தேசத்துக்கு 79வது சுதந்திர தின விழாவை அனுசரிக்கும்படி தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னும் அதிகமாய் போதகருடைய கரத்தில் இந்த ஊழியத்தை தேவன் கொடுத்து 24வது ஆண்டை பார்க்கும்படி தேவன் எங்களுக்கும் கிருபை கொடுத்திருக்கிறார். ஆக இரட்டிப்பான சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கிறோம். தேவஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளை தேவன் ஒருபோதும் கைவிடுகிறதே இல்லை. இந்த ஆண்டு விழாவுக்காக ஆண்டவரோட சமூகத்தில் நாங்கள் காத்திருந்தோம். இந்த ஊழியத்திற்காக தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நித்தம் அப்படின்னு சொன்னால் எது வரைக்கும் அப்படின்னு நான் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடு என்னன்னு சொன்னால், பொதுவாக ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், நீ ஜீவன் உள்ள நாளெல்லாம் உன்னை நடத்துவேன். அப்படி சொல்லாமல் நித்தமும் நடத்துவார்னா அந்த நித்தம் எதுவரை? மத்தேயு புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் சீசர்கள்ட்ட ஆண்டவர் சொல்லுவார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளில் இருந்து, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நம்ம பிரவேசிக்கிற வரைக்கும் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம மரித்ததுக்கு பிறகும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்மளுடைய ஆத்துமா போகிற வரைக்கும் தேவன் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார், பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவஜனமே, இன்னைக்கு உலகத்தில் பல சூழ்நிலைகள் நம்மளை பயமுறுத்தது. இன்னைக்கு உலகத்தை அச்சுறுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொன்னால் முதல்ல பருவநிலை மாற்றம். இந்த பருவநிலை மாற்றத்துக்கு வெப்பம் வரும்போது வெப்பம் வரணும், மழை வரும்போது மழை வரணும். இன்னைக்கு கால சூழ்நிலைகள் மாறி இருக்கிறதுனால இன்னைக்கு உலகத்தில் அதிகமான பொருளாதாரத்தை இன்வெஸ்ட் பண்ணி இந்த பருவநிலை மாற்றத்திலிருந்து நம்ம தேசத்தை எப்படி காப்பாற்றலாம். அதனால தான் இந்த பருவநிலை மாற்றங்கள்னால தான் அடிக்கடி நம்ம வெளிநாடுகளில் கேள்விப்படுகிறோம். ஜப்பானில் 2 வாரத்தில் மாத்திரம் 900 முறை நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அடிக்கடி சுனாமி, சிக்கரத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் தேசத்தை தாக்க போதுன்னு சொல்லி உலக சுகாதார நிறுவனம் அச்சுறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சமீபத்தில் HIV வியாதி வருஷம் வருஷம் இரட்டிப்பா பெருகுது அப்படின்னு சொல்லி தகவல் சொல்லியிருக்காங்க. தேவஜனமே, பஞ்சம், யுத்தங்களுக்கான செய்திகளை கேள்விப்பட்டுக்கிறோம். கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே 186 நாடுகளுக்குள்ள, உள்நாடு மற்றும் அண்டை நாடுகளுக்குள்ள பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு. மத்தேயு புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய வருகைக்கும் உலகத்துடைய முடிவுக்கும் என்ன அடையாளங்கள் நடக்குமோ அது எல்லாம் நம்மளுடைய நாட்களில் இந்த 2018க்கு பிறகு, கொரோனா வந்ததுக்கு பிறகு அதிகமாக நம்மளுடைய நாட்களில் நிறைவேறி வருகிறது. இன்னொரு காரியமும் இப்போ தேசத்தை மிகவும் அச்சுறுத்திக்கிட்டு இருக்கு. என்னன்னு சொன்னால் AI, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். போன முறை நான் செய்தியில் சொல்லியிருந்தேன், IBM அப்படிங்கிற கம்பெனி 8000 பேரை வேலையிலேருந்து நீக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால் உலக அளவில் 50 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறார்கள். தானியேல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், கடைசி நாட்கள் அறிவு பெருகி போகும். வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், சொரூபம் பேசத்தக்கதான சத்துவம் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இன்னும் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக கொண்டு போய் கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அதை கண்டுபிடிச்சவங்களே சொல்கிறாங்க, இது உலகத்தில் மனிதனுடைய சமுதாயத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக, பிரச்சனையாக வந்து நிற்கும். பல பேர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் மட்டுமல்ல, இந்த AI ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துக்கு அது வந்துருச்சு. எலான் மஸ்க் சமீபத்தில் மூளையில் ஒரு சிப்பை பொருத்தி ஒரு மூளை செய்ய வேண்டிய வேலையை அதை செய்யறதுக்கான ஆய்வு பல வருஷமாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ அதை சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இவைகள் எல்லாமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடைய வருகைக்கான அடையாளம்.
அதற்கு பிறகு அந்த கிறிஸ்துவோடைய வருகைக்கான அடையாளம். உலகம் ஒரு மனுஷனை அச்சுறுத்த வேண்டிய பல நிலைக்கு வந்துருச்சு. ஒவ்வொரு நாளும் அவர்கள் பயந்து பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை. ஆனால் இந்த சூழ்நிலையில தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பயப்படாத, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்தில் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் புஸ்தகம் வரைக்கும் அற்புதங்களின் புஸ்தகம்னே சொல்லலாம். அவ்வளவு அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அவருடைய நீதிமான்களுடைய வாழ்க்கையில், பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாமே எல்லாருக்குமே சாதகமாக இல்லை. எல்லாருக்குமே சூழ்நிலைகள் எதிர்மறையாக தான் இருந்துச்சு. தீய மனிதர்கள், பயமுறுத்துகிறவர்கள் இருக்க தான் செஞ்சாங்க. ஆனால் அதன் மத்தியிலையும் பயப்படுற சூழ்நிலையில், எதிரான சூழ்நிலையில் கர்த்தர் அபரிவிதமாக அற்புதமாக அவர்களை விடுவித்தார். பல காரியங்களை சொல்ல முடியும். சில காரியங்களை மாத்திரம் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். நோவாவுடைய நாட்களில் வாசிக்கிறோம், பூமி எங்கும் கொடுமையினால் நிறைந்திருந்தது. அந்த நோவாவுடைய காலத்தில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், ராட்சசர்கள் பூமியில் பெருகி இருந்தாங்க. அந்த ராட்சசர்கள் வாழக்கூடிய நாட்களில் தான் நோவா பேழையை கட்டியிருந்தார். அந்த சூழ்நிலையில நோவா பிரசங்கம் பண்றார். யாரும் மனம் திரும்பல, ரட்சிக்கப்படல. பேலை கட்டி முடிக்கப்பட்டதுக்கு பிறகு ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட நாள் முடிந்த உடனே கர்த்தரே பேழை அடைக்கிறார். அதற்கு பிறகு தேவன் வானத்தின் ஊற்றுக்கண்களை திறக்கிறாரு. 40 நாள் மழை, 150 நாள் ஜலம் பிரவாகிக்குது. அந்த சூழ்நிலையில ராட்சசர்கள் என்ன செய்திருக்கலாம் அப்படின்னா, அந்த பேழையை திறக்கிறதுக்காக அந்த கதவை உடைக்க முயற்சி பண்ணியிருக்கலாம். சூழ்நிலை எல்லாமே எதிர்ப்பதம் தான். ஆனால் கர்த்தர் நோவாவோட இருந்ததுனால அத்தனை ஜல பிரளயத்தில் நோவாவுடைய பேலை பூமியின் உயர்ந்த சிகரங்களுக்கு மேலாக எழும்ப வைத்தார். ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலுமே சூழ்நிலைகள் எதிர்மறையாக தான் இருந்துச்சு. ஆனால் நடத்துவேன் சொன்ன ஆண்டவர் நடத்தினாரே. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்றார், ஆதியாகமம் 12ஆவது அதிகாரத்தில் சொல்றார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போ. அவர் புறப்பட்டு போகிறார். ஆபிரகாமையும் அவருடைய குடும்பத்தையும் தேவனே நடத்துறார். அவருடைய மனைவி சாராள எகிப்து பார்வோன் தூக்கிட்டு போறாரு. ஆனால் தேவன் தொட அனுமதிக்கல. அந்த குடும்பத்தை, அந்த அரண்மனையை மகாவாதையினால தேவன் வாதிக்கிறார். கர்த்தர் பேசுகிறார். இவன் ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவியா இருக்கிறாளே, பார்வோன்றிருந்து கர்த்தர் காப்பாற்றினார். 2வது அபிமெலேக்கு அரண்மனைக்கு அழைத்து அனுப்புறார். அந்த இடத்துலயும் சொப்பனத்தில் அபிமெலேக்க தேவன் எச்சரிக்கிறார், அவள் தீர்க்கதரிசியோடைய மனைவியா இருக்கிறாளே, அவளை அனுப்பிவிடு. அந்த சாராளின் நிமித்தம் அந்த குடும்பத்தை கர்ப்பத்தை தேவன் அடைக்கிறார். தேவஜனமே, நம்ம ஆண்டவருடைய வழியில நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எப்ப சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றீங்களோ, எப்ப ஆண்டவருடைய பிள்ளையா மாறுறீங்களோ, கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். அவர் வார்த்தையினால சொல்லுகிறவர் அல்ல, வாழ்க்கையில நம்மளை வழி நடத்துகிறவர். அடுத்த காரியம், கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிறதற்காக மோசேங்கிற பக்தன்ட்ட பேசுகிறார். அந்த மோசே ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ போ, எகிப்து பார்வோன்ட்ட பேசு. யாத்திராகமம் 7:1 நீங்க வாசிங்கன்னா, மோசே முழு எகிப்துக்கும் பார்வோனுக்கும் உன்னை தேவனாக்கினேன். தேவஜனமே, திக்கு வாயு மந்த நாவும் உள்ள மோசேவை வைத்து முழு எகிப்தையும் தேவன் கலங்க பண்ணினார். 10 நியாய தீர்ப்பின் வாதைகளை தேவன் அனுமதித்தார். அது மாத்திரமல்ல, முழு எகிப்து தேசத்துடைய இராணுவங்களையும் தேவன் செங்கடல்ல கவிழ்த்தார். ஒரே ஒரு மனிதன், திக்குவாயும் மந்த நாவும் உள்ள பயப்படக்கூடிய ஒரு மனுஷன், அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். அந்த ஒரு தனி மனிதன் மூலமா 40 லட்சம் இஸ்ரவேலர் விடுதலையாகி முழு எகிப்து தேசமும் அழிக்கப்பட்டது. பைபிளில் அப்படியெல்லாம் நடந்துச்சுங்க. இன்னைக்கு நடக்குமா? என் வாழ்க்கையில் நடக்குமா? நீங்கள் நினைக்கலாம். இன்னைக்கு நான் சொன்னேன், 24வது ஆண்டு விழாவை தேவன் இந்த ஊழியத்துக்கு கொடுத்திருக்கிறார். திருமணம் ஆன 20வது நாள் கர்த்தர் இந்த முழு ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தார். திருமணத்துக்கு முன்னாடியே என்னுடைய கணவர் பகுதி நேரமாக ஊழியம் செய்து கொண்டு வந்தார். ஆண்டவர் கொடுத்த அழைப்பில் இருந்து 3.5 ஆண்டு காலம் உபத்திரவத்தை தேவன் எங்களுக்கு அனுமதித்தார். உபத்திரவம், பாடு, பிரச்சனை, அடுத்த வேளை ஆகாரத்துக்கு கூட இல்லாத சூழ்நிலை. ஆனால் கைவிடாமல் தேவன் நடத்தினார். அவமானம், போராட்டம், கடன் பிரச்சனை, சரீர பலவீனங்கள், எங்களுக்கு உதவி செய்ய முடியாதபடி எல்லா மனுஷருடைய கதவுகளையும் தேவனே அடைத்தார். உலகம்னா என்ன, மனுஷன்னா என்ன, கர்த்தர்னா யார், பிசாசுடைய போராட்டம்னா என்ன, உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருமோ அத்தனையும் எங்களுக்கு அனுமதித்தார்.
தேவச்சனமே, முழுக்க முழுக்க கர்த்தருடைய அன்பையும் சத்தியத்தையும் தாவீது சொல்வது போல, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு சொல்லி தாவீது சொல்வது போல, எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் உபத்திரவத்தின் வழியா கிறிஸ்துவின் அன்பை பிடித்துக்கொள்ள தேவன் கிருபை கொடுத்தார். அதற்கு பிறகு வீட்டில் தேவன் ஊழியத்தை ஆரம்பிக்கும்படி கிருபை கொடுத்தார். வீட்டில் ஊழியத்தை ஆரம்பிக்கிறோம். 4-5 பேர் முதலாவது வருகிறாங்க. அதற்கு பிறகு கூட்டம் பெருக ஆரம்பிக்குது. அந்த இடத்துல நெருக்கங்கள் வருது. அங்கே இருந்து ஒரு சிறிய கல்யாண மண்டபத்துக்கு ஆலயத்தை மாற்றினோம். ஒரு சின்ன கல்யாண மண்டபம், அந்த இடத்துல ஊழியம் நடக்குது. அதற்கு பிறகு அங்கேயும் நெருக்கங்கள். ஈசாக்குடைய வாழ்க்கையில் எப்படி போராட்டங்கள் வந்துச்சோ, ஏசேக்கு சித்துன மாதிரி அந்த இடத்துல இருந்து எங்கே போகிறதுன்னு தெரியல. கர்த்தர் ஒரு ஆலயத்தை காண்பித்தார். அந்த ஆலயத்தில் பேசினோம். காலையில் ஆராதனை அவங்க நடத்துகிறாங்க. சாயங்காலம் எங்களுக்கு இடம் கொடுத்தாங்க. சாயங்காலத்தில் நீங்கள் உங்களுடைய ஆராதனையை நடத்துங்க. சாயங்காலத்தில் வேறொரு ஆலயத்தில் ஆராதனை செய்தோம். அந்த இடத்துல இருந்து கொஞ்ச நாள் டைம் கொடுத்துருந்தாங்க எங்களுக்கு. அதற்கு பிறகு எங்களுக்கு சொந்தமாய் ஒரு வாடகை இடம் வேணும்னு சொல்லி காத்திருக்கும் பொழுது, அதையும் தேவன் இதே ஈரோடு மாவட்டத்தில் கிறிஸ்தவர்கள்னு சொன்னால் வீடே தராத ஏரியாவில் இந்த இடத்துடைய ஓனருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசி, இப்போ நாங்கள் இருக்கிற இடம் வாடகை இடம். இந்த இடத்தை 45 நாட்கள் அவர்கள் கட்டி எங்களுக்கு கொடுக்கும்படி, வாடகைக்காக கொடுக்கும்படி தேவன் கிருபை கொடுத்தார். இந்த இடத்துல நாங்கள் வரும்பொழுது நான் சொல்லியிருந்தேன், கிறிஸ்தவர்களுக்கு இந்த பகுதியில் வீடுகள் கிடைக்கிறதே கஷ்டம். இந்த இடத்துல எங்களுக்கு இடம் கிடைத்ததே பெரிய அளவில் இருந்துச்சு. அந்த இடத்துல சுத்திலும் காடுகள், முள், வேலி, பாதைகள் சரியா இல்லை, தெரு விளக்குகள் சரியா இல்லை, பஸ்ஸுகள் கூட கிடையாது. அப்போ இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் ஓப்பனிங் ப்ரேயர் நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த அன்னைக்கு அதிகப்படியான மழை, திரளான ஜனங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் வந்த அத்தனை பேருமே சொன்ன காரியம், பாதைகள் இல்லை, பஸ்ஸு இல்லை, காடு மேடு, பக்கத்தில் வீடுகள் கிடையாது. இனிமேல் இந்த ஆலயத்துக்கும் யாரும் வர மாட்டாங்க. இனிமேல் இந்த ஆலய ஆராதனை அவ்வளவுதான், இனி அவ்வளோதான். சில நாட்களில் இந்த ஊழியம் விழுந்து போகும். யார் இவ்வளவு ஆபத்தான சூழ்நிலையில் இடத்துல வர முடியும்? தேவச்சனமே, 2009 நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாய் தேவன் இதே இடத்துல, இந்த பகுதியிலேயே நம்மளுடைய ஆலயத்துக்கு தான் முதல்ல ரோடு போட்ட இடம் இந்த ஆலயம்தான். அழகாக வீதிகள் போடப்பட்டு, பல வீடுகள் கட்டப்பட்டு, பல கடைகள் கட்டப்பட்டு, ஒரு ஸ்டாப்பிங்கே ஏற்படுத்தப்பட்டு, பல பஸ்ஸுகள் உள்ள வருவதற்கு இந்த இடத்தை தேவன் விசாலமாக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்கி கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்திற்கும் சபைக்கும் அநேகர் விரோதமாக ஆரம்ப நாட்களில் எழும்பினாங்க, சபைக்கு விரோதமாக எழும்பினாங்க. ஆனால் வாக்கு கொடுத்த தேவன் கர்த்தரே நித்தமும் எங்களை நடத்தினார். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எல்லாமே எதிராக இருக்கலாம், ஆசீர்வாதமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும், சாதாரண வறட்சி இல்லை, மகா வறட்சியான காலங்களிலும் அவர் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி. தேவச்சனமே, இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வயிற்றை திருப்திப்படுத்திடலாம், சாப்பாடு போட்டால் வயிறு திருப்தி ஆயிரும். ஆனால் ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை திருப்தியாக்குறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஒரு மனுஷனுடைய ஆத்துமா பாருங்க, வீடு வேணும், கரண்ட் வேணும், அது இருந்துச்சுன்னா திருப்தி வருமா? தண்ணி வேணும், தண்ணி இருந்துச்சுன்னா திருப்தி ஆகுமா? நல்ல தண்ணி வேணும், உப்பு தண்ணி வேணும், ரோடு வேணும், பஸ்ஸு வேணும், பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்பு வேணும், பஸ் வசதிகள் இருக்கணும், ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும், எல்லா வசதியும் பக்கத்தில் இருக்கணும், ஸ்கூலுக்கு, காலேஜுக்கு, ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி ஈஸியாக இருக்கணும், அந்த இடத்துல வேலை இருக்கணும், ப்ரமோஷன் இருக்கணும், சம்பளம் இருக்கணும், குறைவாக இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமாகணும். இப்படி ஒரு மனுஷனுடைய ஆத்துமா இன்னும் இன்னும் இன்னும்னு தேட ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுடைய ஆத்துமாவை எந்த மனுஷனாலையும் திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன் அப்படின்னு சொன்னால் எல்லா நன்மைகளையும் கர்த்தரே சந்திப்பார். ஆகார் ஆபிரகாம்னால அனுப்பப்பட்டு தன் பிள்ளைகண்டான கையில் பிடிச்சிட்டு போகும்போது வண்ணாந்தரம் தண்ணி எங்கே கிடைக்கும்? குழந்தை தண்ணி இல்லாமல் நான் வறட்சியினால் சாக போகுதேன், என் பிள்ளை சாகிறத நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி அம்பு பாய்கிற தூரத்தில் போய் அழுகுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? உன் பிள்ளைய கையில் பிடிச்சிட்டு போ, அவனையும் நான் ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். தேவச்சனமே, வண்ணாந்தரம் குழந்தையுடைய அழுகைய தேவன் கண்டார். வண்ணாந்தரத்தில் தண்ணி வந்தது. தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கை வண்ணாந்தரமாக இருக்கலாம்,
எதிர்மறையான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். தேவச்சனமே, எங்களுடைய வாழ்க்கை கடந்த நாட்கள் எல்லாமே பாடுகள், போராட்டம், சூழ்நிலை தான். ஆனால் இன்னைக்கு நாங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருக்கிறோம். ஏன்னா இது பரிசுத்த ஆவியினால் உண்டான சந்தோஷம். எல்லா ஆபத்தும் உலகத்தில் இருக்கலாம், ஆனால் அந்த ஆபத்தில் தப்புவிக்கிறதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க. பரிசுத்தவான்களை நடத்தின தேவன், எங்களை நடத்தின தேவன் உங்களையும் நடத்தி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஜெபிக்கலாம். அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த ஏசாயா 58:11 வாக்குத்தத்தத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க. கர்த்தர் சில மாதங்கள், சில வருடங்கள் மாத்திரமல்ல, நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்ததுக்காக நன்றியப்பா. இன்னைக்கு 79வது சுதந்திர தின விழாவை கொண்டாடுகிற அதே நாளில் இந்த சபை ஊழியத்துக்கும் 24வது ஆண்டு விழாவை காண செய்தீரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த தெய்வ செய்தியை பார்க்குற ஜனங்களுடைய வாழ்க்கையில் கூட எதிர்காலம் பயமாக இருக்கலாம், குடும்ப சூழ்நிலை பயமாக இருக்கலாம், அல்லது யாரோ ஒரு மனிதர் மூலம் அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் பயந்துருக்கலாம். கர்த்தர் தாமே நான் நடத்துகிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறீங்களே, அதற்காக நன்றி. பிள்ளைகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறாங்களோ அந்த தேவைகளெல்லாம் சந்தித்து உயர்த்துங்க, ஆசீர்வாதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாய் இந்த சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நாங்கள் உங்களுடைய சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நித்தமும் நடத்தி உங்கள் ஆத்துமாவை திருப்தியாக்குவாராக. ஆமென்.